ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 42 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட் 23,691 பாயிண்ட்ஸ் 96 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,271 பாயிண்ட்ஸு 312 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 50,343 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 185 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 28 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 42,888 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா ஓரலாட்டு இதில் நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சு. பேங்க் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் 1,682 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 996 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 23 கன்சிக்யூட்டிவ் செஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பையர்ஸ் ஆட்டு மாறினாங்க. கடைசியில் மறுபடியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஆட்டு மாறிட்டாங்க எஃப்ஐஎஸ். பேங்க் நிஃப்டி 50,343 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா தான் இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டாக். பேங்க் நிஃப்டியில் 3% பாசிட்டிவ். கனரா பேங்க் 3% பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 63.33 காசில் க்ளோஸ் ஆச்சு, 1% பாசிட்டிவ். ஃபெடரல் பேங்க் 1% பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 1078 வரைக்கும் போனாங்க. கடைசியில் 1058 க்ளோஸ் ஆச்சு. ஆக்சிஸ் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாமே மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓவரால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் 2 ஷேர் கேட்டீங்க. ஒன்று வந்து ஆனந்த்ராஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 2 ஸ்டாக் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் அந்த ஷேர் பற்றி பார்க்கும்போது அந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து 584 க்ளோஸ் ஆச்சு. 2% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 599 வரைக்கும் இன்னைக்கு போனாங்க. இந்த ஸ்டாக்கோட பீக் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 947 வந்து பார்த்தீங்கன்னா இதோட பீக் லெவல். அந்த லெவல்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து 40% மேலே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு இந்த ஆனந்த்ராஜ் ஷேர். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்கே குளோபல் வந்து பைக் கால் கொடுக்குறாங்க. 975 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஒரு 71% வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 மந்த்தில் 40% கீழே விழுந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்கோட 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது 78% பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 1 இயர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆனந்த்ராஜ் ஸ்டாக்கு. ஸோ ஆக்சுவலி இதோட பி ரேஷன் எடுத்து பார்த்தா 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. பட் இதோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போது 0.17 இருக்கிறாங்க. லாங் டேர்ம் டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% குறைச்சிருக்காங்க இந்த ஆனந்த்ராஜ் கம்பெனி. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா இந்த ஸ்டாக் வந்து 40% கீழே விழுந்திருந்தாலும் விச் மீன்ஸ் இது வந்து 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் ஆல்ரெடி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ எடுக்க முடியாது. எம்கே குளோபல் சொல்கிறது பைக்கால் மெயின்டைன் பண்ணுறாங்க. 975 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஆனந்த்ராஜ் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஏஎம்எஸ் கேம்ஸ் அப்படிங்கிற விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தீங்க. 3,748 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 6% மேலே பாசிட்டிவ். ஆக்சுவலி இன்னைக்கு 3,798 வரைக்கும் போனாங்க. 3,798 வரைக்கும் போனாங்க. அடுத்தது 3,748 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பீக் லெவல்னு பார்க்கும்போது 5,367 இருக்கு. லோ லெவல்லையும் பார்க்கும்போது 2,707. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் பார்க்கும்போது 18,000 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி மிஸ்சலேனியஸ் செக்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ஓகே தான். எடுத்து பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோலாம் 0.08 தான் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பி ரேஷியோ 37 இருக்கிறாங்க. பட் பீக் லெவல் வந்து பார்க்கும்போது 2,000 ரூபா பக்கம் இறங்கி இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ல அனலிஸ்ட் எல்லாமே பைக்கால் தான் கொடுக்குறாங்க அந்த ஸ்டாக்கு. பட் இதில் என்னன்னா வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 37 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க. அதனால ஆல்ரெடி வச்சிருக்கவங்க வேணா ஹோல்ட் பண்ணுங்க. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ குறவாக தான் இருக்கு. என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஏன்னா இப்போ வேல்யூஷன் அதிகமாக இருக்கிற சமயத்தில் உள்ள போனால் நம்ம மாட்டிப்போம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த 2 ஷேர்லையுமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ருப்பி விச் மீன்ஸ் இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் டாலர் அது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் லோன் 2 ஆர்டிகல் பார்த்தேன். ஒன்றில் 87.35 அப்படின்னு ஒன்று பார்த்தேன். அது போக இன்னொன்றில் பார்த்தா 87.50 அந்த ரேஞ்சுக்கும் வந்திருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 87.50 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் லோவை டச் பண்ணியிருக்குது. விச் மீன்ஸ் என்ன தெரியுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமே 90 எல்லாம் தாண்டிடும் போல இருக்குது. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி பார்க்கும்போது இந்த வருஷமே 90 எல்லாம் தாண்டி 95 அதெல்லாம் வந்துடும் போல இருக்கு ருப்பி போகிற லோவை பார்த்தா. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 87.50 அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ரெஷ் லோ வந்து ருப்பி டச் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 205 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1313 கோடியாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 150 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் February 13 மார்ச் 7 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 306 கோடியாக இருக்குது. 33.6% இருக்குது. சேல்ஸ் வால்யூம் 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5.78 crore பீசஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஆக்சுவலி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்டாக் ப்ரைஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எனக்கு. 45,798 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. பட் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 48,400 அப்படிங்கிற ஒரு ஹை போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பக்கம் இறங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. 2% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஓவரால் இது வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் எனக்கிட்ட கிடையாது இந்த ஸ்டாக்கு. யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த MTNL இந்த ஷேர் அன்னைக்கு வந்து 19% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 55.93 வரைக்கும் போச்சு. கடைசியில் 57.21 வரைக்கும் போனாங்க. கடைசியில் 55.93ல க்ளோஸ் ஆச்சு. 17% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விச் மீன்ஸ் BSNL ரன் பண்ணுற கம்பெனி கிட்டத்தட்ட 16,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ்ட லோன் வாங்கின அந்த அசட்ஸ் வேல்யூ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் அது எல்லாமே பேங்க்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை கிட்ட வந்துச்சு. குறிப்பாட்டு 31,944 கோடி வந்துச்சு டோட்டல் டெப்ட் ஆகஸ்ட் 30, 2024 வரைக்கும். இந்த டெப்ட் பர்டன்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா அசட் மானிட்டேஷன் டெப்ட் ரீபேமெண்ட் பண்ணி ஆப்ரேஷனல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 16,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அசட் மானிட்டேஷன் விச் மீன்ஸ் டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து BSNLும் பார்த்தீங்கன்னா பயன்படுது. குறிப்பாட்டு MTNL ஆப்ரேஷன் வந்து BSNL கூட மெர்ஜ் பண்ணுறாங்க January 1, 2025. இப்போ என்ன நடக்குதுன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி மல்டிபிள் லெண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஆக்சுவலி BSNL பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கில் ரன்ல இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர் விச் மீன்ஸ் அதை ஹேண்டில் பண்ண மினிஸ்டர்ஸ் வந்து பெருசாக அதை பற்றி எனக்கு தெரில. பட் இப்போ இருக்கிறவர் வந்து ஜோதிராதித்ய சிந்தியா இவரை எனக்கு கொஞ்சம் தெரியும். இவர் வந்து ஆக்சுவலி மீட் பண்ணது கிடையாது, பட் தெரியும். இவரோட பொலிட்டிக்கல் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து 2வது BJPக்கு வந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெல் டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாட்டு இவர் கையில் இன்னும் இந்த 5 வருஷம் போக இன்னொரு 5 வருஷம் BSNL வந்து அவர் ஹேண்டில் பண்ணாரா விச் மீன்ஸ் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் அவர் ஹேண்டில் பண்ணுற பட்சத்தில் டெஃபரெட்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா BSNL வந்து ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வெல் ப்ராஃபிட்டபிளாட்டு மாற்றிடுவார். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பேசிஸை வச்சு விச் மீன்ஸ் டெப்ட் ரீபேமெண்ட் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த MTNL ஷேர் வந்து 19% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு மார்க்கெட்டில். இன்ஃபோ எட்ஜோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ப்ராஃபிட் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 243 கோடியாக இருக்குது. ரெவன்யூ வந்து 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 722 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 39.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ரெவன்யூ ரெஜிஸ்டர்ட் க்ரோத் இன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 20.4% இருக்குது. ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் வந்து கேஷ் ஜென்ரேஷன் பண்ணது 345.8 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு க்ரோத் நல்லா இருக்குது. எல்லா செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 20.06 பைசே அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட எம்ப்ளாயி கவுண்ட் 5,883 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் வந்து Q3ல 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாட்ட IT செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் IT செக்மெண்ட் 17% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கூரி அப்படிங்கிற ஒரு ஆப் உண்டு. அந்த செக்மெண்ட் பிஸ்னஸ் தான். ஸோ குறிப்பாட்டு நான் IT செக்டாரில் BFSI, ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங் இந்த செக்மெண்ட் எல்லாமே ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓன் கம்பெனி தான் நினைக்கிறேன் அந்த நாக்யூரி. அதுதான் இன்ஃபோ எட்ஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 7,941 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பீக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா ரேஞ்சில் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகுது. 9,128 ரூபா அவங்களோட பீக் லெவலு. அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி தான் ட்ரேட் ஆகுறாங்க. 3% பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆனாங்க. பட் இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது 191 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. இப்போதைக்கு தொட முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1:5 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இதுக்கு போர்டு வந்து இப்போ அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 1:5 அதாவது 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாய்ட்டு நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து விச் மீன்ஸ் 1:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெக்கார்ட் டேட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் வரும். இப்போ போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்ரூவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அந்த ஸ்ப்ளிட் பண்ண ஷேர் வந்து எப்போ கிரெடிட் ஆகும் அதுக்கு சம்மந்தமான டேட் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MSCI இந்தியா ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபேலன்சிங் நடக்கும்.
அதில் வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்குது. பேடிஎம், நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டேஜஸ் எல்லாமே டபுள் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பேடிஎம்க்கு ஒரு $169 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஜேம் ஃபினான்ஷியல் அப்டேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா சம் $1 million ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து MSCI இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். JSW குரூப்போட சேர்மன் சச்சின் ஜிண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா 16,000 கோடி வந்து வெஸ்ட் பெங்காலில் சல்போனி பவர் ப்ராஜெக்டில் நாங்கள் 1600 மெகாவாட் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டோட்டல் எனர்ஜி ஜென்ரேஷனை 30 ஜிகாவாட் ஆட்டு உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030 வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜிகாவாட் ஆட்டு இந்த எனர்ஜி செக்மெண்ட்டில் நாங்கள் உருவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து JSW குரூப்போட சேர்மன் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. RBI வந்து கேலண்டர் இயர் 2024 மட்டுமே 72.6 டன் ஆஃப் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ அவங்க கைவசம் 876.18 டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூவேஷன் $66.2 பில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் கைவசம் இருக்கிற கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்விக்கியோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட லாஸ் வந்து 799 கோடியாட்டு அதிகரிச்சிருக்கு. விச் மீன்ஸ் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ். குவார்டர் பேசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ் அதிகரிச்சிருக்கு. ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட் அந்த செக்மெண்ட் வந்து ஒரு 17.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு என்ன பார்க்கணும்னா சீக்வன்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ 18.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இயர் பேசிஸில் ரெவன்யூ 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,993 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஓவராலாட்டு நாங்கள் 4,000 கோடி ரெவன்யூ அப்படிங்கிற மார்க்கெட் டச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி தரப்புலேருந்து சொன்னாலுமே ஸ்டில் இது வந்து லாஸ் மேக்கிங் பண்ணுறது அந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்விக்கி பக்கம் நான் போகாமல் இருக்கிறது. ஃபுட் டெலிவரி பிஸ்னஸோட ரெவன்யூ வந்து 3.8% குவார்டர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூவும் குவார்டர் பேசிஸில் விச் மீன்ஸ் குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் 17.7% அதிகரிச்சிருக்கு குவார்டர் பேசிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு இது வந்து ஸ்விக்கி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. என்ன கேட்டால் லாஸ் தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதிலலாம் வெயிட் பண்ணுறதான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, ஃப்ளாஷ் லைட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி 13 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக ரெவன்யூ வந்து 333 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 29 crores இருக்குது. 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 8.7% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவர் ரெடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பேட்டரிஸ், ஃப்ளாஷ் லைட் இந்த செக்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. பேட்டரி சேல்ஸ் 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அல்கலைன் பேட்டரிஸ் அதோட வால்யூம் மார்க்கெட் ஷேர் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 6% இருந்தது, இப்போ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கார்பன் ஜிங்க் பேட்டரிஸ் 7.6% growth ஆயிருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு ஹெல்த்தி ரிகவரி இருக்கு. ஃபிளாஷ் லைட் செக்மெண்ட் 18.9% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசார்ஜபிள் மாடல்ஸ் அந்த செக்மெண்ட்ல இருக்கிற பேட்டரிஸ் வந்து வால்யூம் வந்து 55% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்மெண்ட் உங்களுக்கு அடிஷனல் ஒரு 4.4% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எவர் ரெடி கம்பெனி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஓஏ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு 50 மில்லியன் பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அவங்களோட ப்ரீமியம் ஹோட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இது மூலமாக யூகேல 1000 பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓயோ கொடுத்த அப்டேட்டு. அது போக என்எல்சி இந்தியாவோட ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு மேலே போச்சு. ஒடிசாவில் இவங்க வந்து கோல் மைன் பிளாக் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. அந்த பேசிஸில் தான் இன்னைக்கு இந்த என்எல்சி ஷேரும் மேலே போச்சு மார்க்கெட்டில். தங்கமயிலோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 48.19 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் நெட் சேல்ஸ் 1132 கோடியாக இருக்குது. 26% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 63% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரைட் இஷ்யூ நாங்கள் கொடுக்குறோம். விச் மீன்ஸ் 510 கோடிக்கு நாங்கள் ரைட் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம். 1400 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2:15 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைட்ஸ் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 11 இது இஷ்யூ பண்ணுறது February 21 மார்ச் 4 வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி தங்கமயில் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்பென்ஷன் பிளானில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கமயிலில் வந்து இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் 2241 வரைக்கும் போனாங்க. 10% மேலே பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் 2057 அந்த ரேஞ்சில் ஒரு 9% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்க்கும்போது 59 times ஏர்னிங்ஸில் இருக்குது. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் 4-6% கொடுத்துருக்காங்க. 2650 ரூபா எங்களோட 52 ஹை. அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பக்கம் தான் அந்த ஸ்டாக் வந்து
ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் கொஞ்சம் இறங்கி ட்ரேட் ஆகுது. பட் இந்த ரைட் இஷ்யூ வந்து அப்ளை பண்ணலாம், தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 தான். ஆனால் 15 ஷேருக்கு வந்து 2 ஷேர் அப்படிங்கிற பேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல். பட் February 21 ஓப்பன் ஆகி மார்ச் 4 க்ளோஸ் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. 510 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. மேபி இது கிடைக்கலையாங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் இது வந்து தங்கமயில் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா பவர்லேருந்து சில பாசிட்டிவ் அப்டேட்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி கவர்மெண்ட் பட்ஜெட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 crore சம்திங் வந்து ஒதுக்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டில். எனக்கு சரியாக தெரில, 20,000 crores நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஸோ இப்போ டாடா பவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நியூக்ளியர் பவர் ரியாக்டர் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செக்டாரில் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு கவர்மெண்டோட சப்சிடி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் வேண்டி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாடா பவரோட சிஓ இருக்கிற பிரவீத் சின்ஹா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா பவரில் வந்து இன்னொரு அப்டேட்டு. அது போக டாடா பவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி க்ளீன் எனர்ஜி செக்மெண்ட்டில் பெட் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா 2029 to 30 2029 30க்குள்ளே அவங்க இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 gigawatt அடுத்தது ஒரு 1.8 gigawatt 2 நியூ ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டில் 1 gigawatt ஒரு ப்ராஜெக்ட்டும் அடுத்தது 1.8 gigawatt ஒரு ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டாடா பவர் சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா பவரில் வந்து ஓவரால் அப்டேட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.